மறுபடியும் நாம் இந்த பாட திட்டத்திலே இணைவது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கவனத்தை நம்முடைய பழைய ஏற்பாடு ஓர் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு ஓல்ட் டெஸ்டமெண்ட் அல்லது சர்வே ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், இந்த பாடத்துல நாம் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் எண்ணாகமத்தின் புத்தகம். ஒரு நீண்ட இடைவெளி இடையிலே இருந்தது. ஆனால் நாம் அதற்கு முன்பதாகவே ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம் வரைக்கும் நம்ம முடித்து விட்டோம். இன்றைக்கு எண்ணாகமம் என்கிற வரிசைக்கு நாம் வந்திருக்கிறோம். எப்பொழுதுமே நாம் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது நாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது கடந்த எல்லா வகுப்புகளிலும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முதல் காரியம் என்னவென்றால், யூதர்களின் வேதாகமத்தை தான் நாம் பழைய ஏற்பாடு என்று நாம் பயன்படுத்துகிறோம். இதை நாம் எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, யூதர்களின் வேதாகமாகிய இந்த வேதாகமத்தை பழைய ஏற்பாடு என்று நாம் பயன்படுத்தும் போது அதற்கு பழைய உடன்படிக்கை என்கிற ஒரு அர்த்தத்தை தான் நாம் கொடுக்கிறோம். மோசேயின் மூலமாக சீனாய் மலையிலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின் கற்பனைகள், அதைத்தான் கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்யும்படி ஆதாரமாக வைத்தார். அதைத்தான் நாம் பழைய உடன்படிக்கை வேதாகமத்தில் இருந்து நம்முடைய வேதாகமம் எப்படி வேறுபட்டிருக்கிறது? ஒன்று, அது 3 தலைப்புகளின் கீழ் யூத வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தோரா, நெபாயிம், கெத்துபீம் என்று நாம் அதை 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். இந்த முதல் பாடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன். இதை நம்ம பார்த்தோம். ஆகமங்கள், சரித்திரங்கள், அதுக்கப்புறம் பாடல் புத்தகம் அல்லது கவிதை நூல்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று நாம் அதை இன்றைக்கு பிரித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு முறை நாம் இந்த புத்தகங்களுக்குள் போகும்போதும் யூத வரிசையில அது எங்கே இருக்கிறது, நம்முடைய வரிசையில அது எங்கு இருக்கிறது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த வகையில எண்ணாகமம் முதல் 5 ஆகமங்கள், அது யூத வேதாகமத்திலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ வேதாகமத்திலும் சரி, இணை பிரியாமல் ஒன்றாகவே அது பயணிக்கிறது. அது யூத வேதாகமத்திலும் முதல் 5 ஆகமங்கள் அப்படித்தான் இருக்கிறது, தோரா என்று நாம் சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், கிரேக்க பதம் அதற்கு பென்டாடியூகோஸ் என்கிற பதம் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில பென்டாடியூக் என்று நாம் அதை சொல்லுகிறோம். 5 ஸ்க்ரோல்ஸ், 5 சுருள்கள் என்கிற அர்த்தத்தை அது கொண்டது. நம்முடைய தமிழ் வார்த்தை, பழைய தமிழ் வார்த்தை பஞ்சாகமம் என்கிற வார்த்தை அல்லது 5 ஆகமங்கள் என்று நாம் அதை சொல்லுகிறோம். இப்போ அந்த வரிசையில நாம் இன்றைக்கு 4வது புத்தகமாகிய எண்ணாகமம் என்கிற புத்தகத்தை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். உங்களுடைய குறிப்புகளை, அந்த நோட்ஸை நீங்க கையில வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம நோட்ஸுக்கு போலாம். எப்பவுமே நம்ம அந்த பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது, இவ்வளவு நாள் நீங்க இந்த 3 பாடத்தையும் பார்த்திருப்பீங்க. நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம். என்னென்ன தலைப்புகளின் கீழ் ஒரு புத்தகத்தை நாம் படிக்கலாம் என்று நாம் திட்டமிடுகிறோம். அதுல வர்ற முதல் தலைப்பு என்ன? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான அறிமுகம். ஒரு புத்தகத்திற்குள் நாம் போவதற்கு முன்பதாக பொதுவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, அந்த புத்தகத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டிய சில உண்மைகள். இப்ப நீங்க உள்ள வாங்க. எண்ணாகமம் அலச்சல்களின் புத்தகம் என்று அறியப்படுகிறது. எண்ணாகமத்தின்
மொத்த செய்தியை நீங்கள் சுருக்கமாக கவனிப்பீர்களானால் அந்த புத்தகத்திற்கு நாம் இப்படி ஒரு பெயரை வைக்கலாம், அலைச்சல்களின் புத்தகம், புக் ஆஃப் வாண்டரிங்ஸ் என்று நாம் அதை சொல்லலாம். ஏன் அப்படி நாம் அதை சொல்ல வேண்டும்? இஸ்ரவேல் மக்கள் இடையிலே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல் அவர் கானான் தேசத்தை குறித்து அதன் சுதந்திரத்தை குறித்து கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவர்கள் முறுமுறுத்ததினாலே ஆண்டவர் என்ன செய்தாரு? அவர்களுடைய நாட்களை வருடங்களாக மாற்றி போட்டார். ஒருவேளை ஒரு 40 நாட்களில் அவர்கள் பிரவேசித்திருக்கலாம் என்றால் அது 40 வருடங்கள் என்று அவர்களுக்கு அது அதிகமானது. எனவே இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே பல ஆண்டுகள் அலைந்து திரிந்தார்கள். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய சுருக்கம். எனவேதான் இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அலைச்சல்களின் புத்தகம் என்று அறியப்படுகிறது. இரண்டாவது, இந்த புத்தகம் நம்ம தமிழ் வேதாகமத்துல எண்ணாகமம் என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்துல நம்பர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். இது எதன் அடிப்படையில வந்தது? இஸ்ரவேலில் நடந்த 2 ஜனத்தொகை எண்ணிக்கை மூலம் 2 தடவை இஸ்ரவேல் மக்கள் ஜனத்தொகையாக கணக்கிடப்பட்டார்கள். நம்ம சென்சஸ் என்று சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் மக்கள் கணக்கெடுப்பு. அங்கே இந்த நடந்ததினால இந்த பெயர் இப்புத்தகத்திற்கு வந்தது. முதல் எண்ணிக்கை எங்கே நடந்தது? முதல் எண்ணிக்கை சீனாய் மலையின் அடிவாரத்திலே அது நடந்தது. இதைத்தான் நீங்கள் முதல் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அடுத்து இரண்டாவது எண்ணிக்கை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு சற்று முன்பு மோவாப் என்கிற சமவெளியிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அங்கே தங்கியிருந்த நாட்களில் கடவுள் மறுபடியும் அவர்களை ஒரு எண்ணிக்கை, ஒரு கணக்கை எடுக்க சொன்னார். எனவே இந்த 2 முறை இதுல நடந்த அந்த மக்கள் கணக்கெடுப்பு விவரங்கள் இருப்பதினாலே இதற்கு இந்த பெயர் எண்ணாகமம் என்கிற பெயரும் கூட இதற்கு இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தின் அதிகமான பகுதிகள் இஸ்ரவேலின் வனாந்தர அலைச்சல்களை விவரிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை விசுவாசியாமல் போனபடியினாலே அதிகமாக வனாந்திரத்தில அலைய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு நேரிட்டது. இந்த எண்ணாகமம் நமக்கு போதிக்கிற ஒரு தெளிவான பாடம் இருக்கிறது. ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டுல நடந்த விஷயமாய் இருந்தாலும் கூட இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பொருத்தமானது. என்ன 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 விஷயம் நம்ம இதுல கற்றுக்கொள்கிறோம்? வனாந்தர அனுபவங்களில் நடந்து போகும் அனுபவத்தின் அவசியம் ஏற்படலாம். லைஃப் லெசன் அதுதான். ஒருவேளை அநேக நேரங்கள்ல வாழ்க்கையில நமக்கு கூட வனாந்தர அனுபவங்களில் நடந்து போகும் அனுபவத்தில் அவசியம் ஏற்படலாம். ஒருவேளை அவங்க லிட்ரலாவே வனாந்தரத்துல போனாங்க, நம்ம கூட வாழ்க்கையில வனாந்தரம் போன்ற ஒரு சிக்கலான வேதனையான ஒரு வறட்சியான அனுபவங்களில் நடக்க வேண்டிய கட்டாயங்கள் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அங்கேயே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நமக்கு இது கற்றுக் கொடுக்கிற பாடம். நம்ம ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரலாம். அதற்காக அந்த அனுபவத்திலேயே நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இந்த எண்ணாகம புத்தகத்தோட இதை நம்ம எப்படி ரிலேட் பண்றோம்? வனாந்திர பயணம் என்பது அவர்களுக்கு ஒருவேளை அவசியமான ஒன்றாக இருந்திருக்கலாம். சில காலங்கள் அவர்கள் அதில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களோ அங்கேயே தங்கி வாழும் அனுபவத்தை பெறும் அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை அவர்களே மோசமாக்கி கொண்டார்கள். எனவே இதுதான் நமக்கு வரக்கூடிய மிக தெளிவான பாடம் என்பதை நம்ம எப்பவுமே மனதில் வைத்திருக்க வேண்டும். அடுத்து
இந்த புத்தகத்தினுடைய தலைப்புக்கு நம்ம வருவோம். இப்ப நம்ம வழக்கமாகவே 3 தலைப்பை நம்ம பார்க்கிறோம். எபிரேய வேதாகமத்தின் தலைப்பு என்ன, எண்ணாகமத்தின் புத்தக தலைப்பு, எபிரேய வேதாகமத்தில் அப்புத்தகத்தின் முதல் வார்த்தையிலிருந்து வருகிறது. எபிரேய வேதாகமத்தில அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அந்த வசனத்தின் முதல் வார்த்தையிலிருந்து வருகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எபிரேயர்கள் அதாவது இஸ்ரவேலர்களுடைய மரபு என்னவென்றால், அவர்கள் அந்த நாட்களிலே புத்தகங்களை எழுதின போது அந்த புத்தகத்தின் ஆரம்ப வரிகளில் இருந்து அதற்கான தலைப்பை தெரிந்தெடுப்பது அவர்களுடைய மரபாக அது இருந்தது. அதை போலதான் இங்கேயும் நீங்கள் வாசிக்கலாம். ஒயே டெபர் என்கிற ஒரு எபிரேய பதம் அங்கே வருகிறது. ஆங்கில வேதாகமத்துல and he said அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க கவனிக்கலாம். நம்ம தமிழ் வேதாகமத்துல அதை நம்ம அப்படியே சொல்லும் போது பின்னும் கர்த்தர் கூறினார் என்று நாம் அதை சொல்லலாம். ஆனால் நம்ம தமிழ் வேதாகமத்துல வசனமா வரும்போது கர்த்தர் மோசேயை நோக்கி என்கிற வார்த்தை வருவதை நீங்கள் கவனிக்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி என்கிற வார்த்தையாக நம்முடைய வேதாகமத்திலே அது வருகிறது. இப்போ நம்ம கையில வச்சிருக்கிற மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு, நாம பயன்படுத்துகிற மொழிபெயர்ப்பு ஹென்றி பவர் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு. அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு இருக்கிறேன். இந்த பவர் என்று ஒரு ஆங்கில பதம் உங்களுடைய நோட்ஸ்ல இருக்கும், அதை பிராக்கெட் பண்ணிக்கோங்க. அது என்ன, நம்ம வச்சிருக்கிற இந்த டிரான்ஸ்லேஷனுடைய பெயர், நம்ம எல்லாம் இப்ப கையில யூஸ் பண்ற அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு பெயர் ஹென்றி பவர் டிரான்ஸ்லேஷன். அந்த பவர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த வார்த்தை அங்க இருக்குது. ஆனால் சில யூத இலக்கியங்கள், ஒருவேளை எழுத்துக்கள் அப்படின்னு உங்க நோட்ஸ்ல இருந்தால் அதை இலக்கியங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட்டிங்ஸ், ஜீவிஸ் ரைட்டிங்ஸ். சில ஜீவிஸ் ரைட்டிங்ஸ் அல்லது அவங்க எழுதும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனத்தின் 5வது வார்த்தையைத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். சில யூத அறிஞர்கள் இந்த புத்தகத்தை குறித்து அவர்கள் எழுதும் போது அவர்கள் இந்த புத்தகத்துல எபிரேய வேதாகமத்துல அந்த வசனம் வருகிற அந்த விதத்திலிருந்து 5வது வார்த்தையை அவர்கள் எடுக்கிறார்கள். 5வது வார்த்தை எபிரேய வேதாகமத்தில எப்படி வருகிறது என்றால் வனாந்தரத்தில் என்று வருகிறது. நீங்க நம்ம தமிழ் வேதாகமத்துல கூட அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கலாம். முதல் வசனத்துல நீங்க கவனிக்கலாம், வனாந்தரத்தில் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். எனவே சில யூத இலக்கியங்கள் இந்த புத்தகத்துக்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் என்றால் பெமிட்பார் அப்படின்ற பெயர் வைக்கிறார்கள். பெமிட்பார் என்ற பதம் வனாந்தரத்தில் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த வில்டர்னஸ் என்பது அதனுடைய பொருள். நம்ம தமிழ்ல படிக்கும்போது வனாந்தரத்தில் என்று நாம் அதை சொல்லுகிறோம். ஆங்கிலத்துல இந்த வில்டர்னஸ் என்று அதை நீங்கள் மொழிபெயர்க்கலாம். இது இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தின் முழு பொருளடக்கத்தை நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஒருவேளை யூத அறிஞர்கள் சில பேர் இந்த பெயரை இந்த புத்தகத்திற்கு வைப்பதினாலே ஒருவேளை இந்த வார்த்தை அந்த புத்தகத்திற்கு ரொம்ப பொருத்தமானது. வனாந்தரத்தில் ஆண்டவர் மோசேயோட பேசினார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுடைய யாத்திரையில் என்ன நடந்தது, இதையெல்லாம் நாம் அங்கே புரிந்து கொள்ளுகிறோம். நமக்கு தெரியும், பிந்தின நாட்களிலே பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே அது மொழிபெயர்க்கப்பட்டது. கிரேக்க மொழியிலே செப்துவாஜின் என்கிற மொழி பெயர்ப்பாக அது வெளிவந்த போது அந்த அறிஞர்கள் அதுக்கு என்ன பெயர் வச்சாங்க, அரித்மோய் என்கிற பெயரை வச்சாங்க. அரித்மோய் என்கிற பெயர் தான் நம்பர்ஸ், எண்ணிக்கை என்கிற பொருளை நமக்கு கொடுக்கிறது. அதைத்தான் நாம பின்னால எடுத்துக்கொண்டோம். அதற்கும் பின்னால நீங்க
லத்தீன் மொழியில இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட போது ஒல்கேட் என்கிற வேதாகமம் அதற்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் லிபர் நியூமரி என்கிற தலைப்பை அது கொடுத்தது. இதற்கு அர்த்தம் என்ன? எண்ணிக்கையின் புத்தகம். லிபர் என்றால் புத்தகம், லாட்டின்ல புத்தகம் என்ற அர்த்தம். அந்த நியூமரி என்றால் எண்ணிக்கை. எனவே புக் ஆஃப் நம்பர்ஸ், இதைத்தான் நாம் அப்படியே ஆங்கில வேதாகமத்திலே எடுத்துக்கொண்டோம். தமிழ் வேதாகமத்துக்கும் நாம இப்ப கொண்டு வந்துட்டோம். இப்ப உங்களுக்கு புரியுதா? எபிரேய வேதாகமத்தின் ஒரிஜினல் தலைப்பு என்னவென்றால் ஒயே டெபர். ஒயே டெபர் என்றால் நம்ம வாசிச்சோம், கர்த்தர் அவனை நோக்கி அல்லது கர்த்தர் பின்னும் பேசினார் என்கிற அர்த்தத்தை எல்லாம் அது கொடுக்கக்கூடியது. யூத அறிஞர்கள் பிந்தின நாட்களிலே அந்த புத்தகத்திற்கு கொடுத்த தலைப்பு பெமிட்பார், அப்படின்னா வனாந்தரத்தில். வனாந்தரத்தில் நடந்த சம்பவங்களை அது பதிவு செய்கிறது. அதன் பிறகு கிரேக்க வேதாகமமும் லத்தீன் மொழிபெயர்ப்பும் கொடுத்த பெயர்தான் இந்த நம்பர்ஸ் என்கிற அர்த்தத்தை உடைய பெயர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வேதாகமம் என்ன பாதைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது, என்ன பாதைகளில் எல்லாம் அது பயணித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்திருப்பது நல்லது. ஒருவேளை நம்ம இத ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு வேதாகமம் எப்படியெல்லாம் பாதையெல்லாம் அது பயணித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த தலைப்புகள் அனைத்துமே இப்ப நம்ம 2வது படித்த கிரேக்க வேதாகமத்தின் தலைப்பு அல்லது இந்த லாட்டின் மொழிபெயர்ப்பின் தலைப்பு, இந்த இரண்டுமே 2 மக்கள் தொகையை எண்ணிக்கையை மையமாக கொண்டதுதான். ஏன் இந்த பேர் அவங்க வச்சாங்கன்னா, 2 தடவை மக்கள் கணக்கெடுக்கப்பட்டார்கள். இதை நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். விடுதலை பயண சந்ததியாரின் எண்ணிக்கை, முதல் எண்ணிக்கை என்னது? அந்த எகிப்திலிருந்து வெளியேறின அந்த விடுதலை பயணத்துக்குள் வந்த அந்த சந்ததியாருடைய எண்ணிக்கை, அதாவது எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கான எண்ணிக்கை முதல் எண்ணிக்கை. உங்க நோட்ஸ்ல பிராக்கெட்ல யாத்ராகமம் 1 என்று இருந்தால், அப்படி இருந்தா அது தப்பு, அதை மாத்திக்கோங்க. எண்ணாகமம் 1 என்று மாற்றிக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். அங்கதான், அதாவது எகிப்திலிருந்து வெளியேறின மக்களுடைய முதல் எண்ணிக்கை அங்கேதான் நடந்தது. உங்க நோட்ஸ்ல அது கரெக்ட் ஆகாம இருந்தா, யாத்ராகமம் இருந்தா அதை அடிச்சுட்டு எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம்னு மாத்திக்கோங்க. வனாந்தரத்திலேயே பிறந்து வளர்ந்து கானானை மேற்கொண்ட சந்ததியார். 40 வருஷம் இவன் வனாந்தரத்துல இருந்தாங்க இல்லையா? அப்ப வனாந்தரத்திலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அதன் பிறகு அவங்கதான் கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. நமக்கு தெரியும், ஆண்டவருடைய கோபத்தினாலே அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட யாருமே யோசுவா காலேப் என்கிற 2 பேரை தவிர, இன்க்ளூடிங் மோசே, ஆரோன், மிரியாம், எல்லாருமே கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே மரித்து போனார்கள். அடுத்து அங்க உள்ள போனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வனாந்தரத்துல பிறந்து வளர்ந்து அதன் பிறகு அங்க உள்ள போனவங்க தான். அவங்களுடைய எண்ணிக்கை தான் எண்ணாகமம் 26வது அதிகாரத்துல வருகிறது. அவங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னால எடுக்கப்பட்ட சென்சஸ். எண்ணாகமம் 26வது அதிகாரம் அப்படின்றத நம்ம அங்க குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த புத்தகம் யாத்திரைகளின் புத்தகம் என்றும், இந்த புத்தகங்களுக்கு வேற நிறைய பேர் இருக்கு. என்ன பேர்லாம் கொடுத்திருக்கிறாங்க வேத அறிஞர்கள்? யாத்திரைகளின் புத்தகம், அதாவது புக் ஆஃப் ஜர்னியிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய யாத்திரைகள் இதுல இடம் பெறுவதனாலே அந்த வார்த்தை வருகிறது. அடுத்து இந்த புத்தகத்துல இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல அதிகமாக முறுமுறுத்ததினாலே முறுமுறுப்புகள் நிறைய இங்க சொல்லப்படுகிறது. எனவே முறுமுறுப்புகளின் புத்தகம், புக் ஆஃப் மர்மரிங்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பும் இதற்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து
மோசேயின் 4வது புத்தகம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. மோசேயின் 4வது புத்தகம். அந்த வார்த்தை இல்லைன்னா, நோட்ஸ்ல இல்லைன்னா நீங்க அதை சேர்த்துக்கோங்க. 4th புக் ஆஃப் மோசஸ் அப்படிங்கிற பெயரும் இந்த புக்குக்கு இருக்கு. பாத்தீங்களா, மற்ற புக்குக்கு இல்லாத நிறைய பெயர்கள் இந்த புக்குக்கு பிந்தின நாட்களிலே வைக்கப்பட்டது. முதல் எண்ணிக்கை சீனாய் மலையில் நடந்தது. 2வது எண்ணிக்கை மோவாப் சமவெளியில் நடந்தது. இப்புத்தகம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த இஸ்ரவேலரின் அனுபவங்களை நமக்கு கூறுகிறது. சோ கீழே நான் மேல சொன்ன அதே வாழ்க்கை பாடத்தை மறுபடியும் இந்த நோட்ஸ்ல ரிப்பீட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிறது அதுதான். என்ன மொத்தத்துல நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன? வனாந்திரத்தின் வழியே கடந்து போகிற ஒரு அனுபவம் என்பது அவசியமாக இருக்கலாம். ஆனால் அதற்காக அங்கேயே வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்கிற அந்த பாடத்தை திரும்ப திரும்ப இந்த புத்தகம் நமக்கு சொல்லி தருகிறது. சரி, அடுத்து இதனுடைய ஆசிரியர் யார்? நான் உங்களுக்கு கடந்த புத்தகத்திலேயே சொல்லியிருக்கேன். முதல் 5 புத்தகங்களுக்கு வேதாகமத்தை நம்புகிற வேத அறிஞர்கள், கன்சர்வேட்டிவ் ஸ்காலர்ஸ் அப்படின்னு அவங்கள நம்ம சொல்றோம். பைபிள் ஸ்டாண்ட்ல நிக்கிறவங்க எல்லாருமே ஒத்துக்கிற முதல் காரியம் என்னவென்றால், மோசேயினால் அது எழுதப்பட்டது. மோசேயினால் அது எழுதப்பட்டது. இப்ப வருகிற அடுத்த கிரிட்டிக்கல் ஸ்காலர்ஸ், இப்ப நவீனமா வர்ற நிறைய எதிர்நிலை அறிஞர்கள், லிபரல் தியாலஜியன்ஸ், தாராள கொள்கை அறிஞர்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. லிபரல் தியாலஜியன்ஸ் அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க இத மோசே எழுதல, இத அவர் எழுதினாரு, இவர் எழுதினாரு அப்படின்னா அவன் நிறைய வாதங்களை கொண்டு வருவார். ஆனா நாம் அதை நம்புறது இல்லை. ஏன்னா வேதாகமத்தின் அடிப்படையிலையும் மோசேதான் முதல் 5 புத்தகங்களுக்கும் ஆசிரியர் என்று நாம் நம்புகிறோம். சரி, இந்த நம்பிக்கைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் அதுல என்ன சொல்லி இருக்கிறேன்? 5 புத்தகங்களும் ஒரே இலக்கிய தொகுப்பாக அமைந்து ஆசிரியத்துவ பிரச்சனையில், ஆசிரியர் யார் என்கிற பிரச்சனையில மோசே மட்டுமே ஆசிரியர் இல்லை என்பது வீழ்ச்சி. அது நமக்கு அது ஒரு வீழ்ச்சியாக இருக்கலாம். அல்லது மோசேதான் ஆசிரியர் என்று சொல்லுவது நம்முடைய எழுச்சியின் பக்கமாக இருக்கலாம். நெகட்டிவ் சைட், பாசிட்டிவ் சைட் ரெண்டுக்குமே நிறைய ஆதாரங்களை அவங்கவுங்க வச்சிருக்கிறாங்க. நெகட்டிவ் சைடும் வச்சிருக்கிறாங்க, பாசிட்டிவ் சைடும் வச்சிருக்கிறாங்க. ஆனா அக்கார்டிங் டு பைபிள் நீங்க இத ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இது மோசேதான் ஆசிரியர். முதலாவதாக மோசேதான் ஆசிரியர் என்பதற்கு எக்ஸ்டர்னல் எவிடன்சஸ், அதாவது வேதாகமத்துக்கு வெளியில இருக்கிற ஆதாரங்கள் என்ன? யூதர்கள், சமாரியர்கள் மற்றும் ஆதி திருச்சபை அனைத்தும் எண்ணாகமத்தின் புத்தகத்தின் ஆசிரியராக மோசேயை அறிவிக்கிறது. யூதர்கள்னா ஜீவிஷ் பீப்புள், அவங்களுடைய ட்ரெடிஷன். அடுத்து சமாரிட்டன்ஸ் யூதர்களுடைய கலப்பினம். அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். யூதர்களும் புறஜாதி மக்களும் கலப்பிடமாக உருவான மக்கள் தான் இந்த சமாரியர்கள். இந்த சமாரியர்கள் முதல் 5 ஆகமங்களை மட்டும்தான் அவங்க கடவுளுடைய வார்த்தையாவே ஏத்துக்குவாங்க. மீதி இருக்கிற புக்கெல்லாம் அவங்க பைபிள்னே நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்க கூட சொல்றாங்க, இந்த முதல் 5 புத்தகங்களுக்கு மோசே தான் ஆசிரியர். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் காலத்து ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் இதே நம்பிக்கையில் தான் அவர்கள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் பகுதிகள் சிலவும் எண்ணாகமத்தின் நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு அதை மோசேயுடனே தொடர்பு படுத்துகிறது. புதிய ஏற்பாட்டுல ரைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எண்ணாகமத்தின் புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை கையாளும் போது அதை மோசையோடைய அவங்க கனெக்ட் பண்றாங்க. யோவான் 3:14, அதுக்கப்புறம் நீங்க அப்போஸ்தலர் 7:13, 1 கொரிந்தியர் 10:1-13,
எபிரேயர் 3வது 4வது அதிகாரங்கள். எபிரேயர் 3-4 வசனம் கிடையாது, 3வது 4வது அதிகாரங்கள், யூதா 11வது வசனம். இதை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எண்ணாகமத்தில் இருந்து அவைகள் எடுக்கப்பட்டவைகள் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். எனவே இது பழைய ஏற்பாட்டுக்கு வெளியிலேயும் இன்னும் முழு வேதாகமத்துக்கு வெளியிலேயும் மோசே உடனேயே அது கனெக்ட் ஆகுது. அடுத்து இன்டர்னல் எவிடன்ஸ். ஒருவேளை உங்க நோட்ஸ்ல அது தப்பா பிரிண்ட் ஆயிருந்தா, தமிழ் வார்த்தை தப்பா பிரிண்ட் ஆயிருந்தா உள் ஆதாரங்கள் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஒருவேளை உங்க நோட்ஸ நீங்க பாருங்க, அதுல மறுபடியும் வெளி ஆதாரங்கள் இருந்தா அது தப்பு. உள் ஆதாரங்கள், இன்டர்னல் எவிடன்ஸ் அப்படின்னு அத நீங்க மாத்திக்கோங்க. இப்போ நீங்க என்ன பார்க்கலாம், இந்த புக்லயே there are more than 80 claims. இதே புஸ்தகத்திலேயே 80 முறை 80 claims that the Lord spoke to Moses. கர்த்தர் மோசேயுடனே பேசினார் என்கிற அந்த கிளைம் அல்லது அந்த 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 கோரல்கள், கிட்டத்தட்ட அந்த உரிமை கோரல் ஒரு 80 முறை அந்த வார்த்தை இந்த புத்தகத்திலே பயன்படுத்தப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். There are more than 80 claims. அந்த கிளைம்ஸ்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல பிரிண்ட் ஆகாம இருந்துச்சுன்னா, ஒரு என் கையில இருக்கிற நோட்ஸ்ல அது இல்லாம இருக்கு, உங்களுக்கும் அது இல்லாம இருந்தா அந்த வார்த்தை எழுதிக்கோங்க. 80 claims that the Lord spoke to Moses என்கிற ரெஃபரன்ஸ நீங்க பைபிள்ல பார்க்கலாம். இப்போ 80க்கும் அதிகமான இடங்களில் கர்த்தர் மோசேயுடனே பேசினார் என்னும் குறிப்புகள் உரிமை கோருதல்களாக மோசேயை அது அறிவிக்கிறது. இன்னும் எண்ணாகமம் 1:1 நம்ம படிச்சோம் இப்பதான், கர்த்தர் மோசேயை நோக்கி. அப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து தான் சொன்னாரு, மோசேயை தான் எழுதினார். இன்னும் நீங்க கொஞ்சம் பின்னால வருவீங்கன்னா எண்ணாகமம் 33:2 ரொம்ப தெளிவாகவே அந்த வார்த்தை பதிவாகி இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்க வேணா உங்க பைபிள எண்ணாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு 33ஆம் அதிகாரம் நீங்க திருப்பி கொள்ளுங்க. நம்பர்ஸ் சாப்டர் 33 verse 2. அங்க பாருங்க, மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் என்கிற வார்த்தையை நீங்கள் அங்கே படிக்கலாம். எனவே மோசேதான் இதன் ஆசிரியர் என்பதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தெளிவான அறிக்கையை தருகிறது. மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே என்கிற வார்த்தையெல்லாம் அங்க வருது. மோசே கண்கண்ட சாட்சியாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ரொம்ப தெளிவா எழுதுற ஒருத்தர் யாரா இருக்கணும்? அவர் விஷயங்களை நேர்ல பார்த்தவரா இருக்கணும். கண்கண்ட சாட்சியாக எல்லா குறிப்புகளையும் பத்திரமாக வைத்திருந்தார். மோசே என்ன பண்ணிருப்பாரு? ஒரு ஷார்ட் ரெக்கார்ட்ஸ் அப்பப்பவே அவர் எழுதி வச்சிருந்திருப்பாரு. யாத்ராகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் ஒரு மத்திய கதாபாத்திரமாக, நீங்க யாத்ராகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் ஒரு சென்ட்ரல் கேரக்டரா இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோசேதான். மற்ற யாரை விடவும் இப்புத்தகங்களை எழுதுவதற்கு மோசேதான் தகுதியானவர். மோசேயை 3ஆம் நபராக சொல்லப்படும் குறிப்புகளை வைத்து சில அறிஞர்கள் வேறு நபர் ஆசிரியராக இருக்கக்கூடும் என்று கூறுகின்றனர். இதுக்கு என்ன அர்த்தம்? தேர்ட் பர்சன்ல சில இடத்துல சில வார்த்தைகள் வரும். உதாரணமா, கர்த்தர் மோசேயை நோக்கி பேசினார், மோசே ஜனங்களை நோக்கி பேசினான் அப்படின்னு வர்ற வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இந்த கிரிட்டிக்கல் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கின்னு ஏன் வரணும்? மோசே எழுதி இருந்தாருன்னா கர்த்தர் என்னை நோக்கின்னு அவர் சொல்ல வேண்டியதானே? ஜனங்களை நோக்கி மோசே பேசினார்னா நான் ஜனங்களோட பேசினேன்னு சொல்ல வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்க வேண்டியதானே? ஏன் தேர்ட் பர்சன்ல அவர் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது ஒரு வாதம் அல்ல. இந்த 3ஆம் நபராக ஒருவர் தன்னையே குறிப்பிடுகிற பழக்கம் அன்றைய உலகத்தில்
பொதுவான ஒன்றாக இருந்தது. இன்றைய காலகட்டங்கள்ல இப்படி புக்கை எழுதுறவங்க அதை அப்படி எழுதாம தங்களை கூட மூன்றாவது நபராக வைத்துக் கொள்ளுகிற பழக்கம் அங்கே இருந்திருக்கிறது. இதுக்கு பைபிளுக்கு வெளியில கூட அதுக்குரிய லிட்ரேச்சர் இருக்குன்னு ஸ்காலர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் தான் சீசர் அப்படின்றவரு தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல அவர் தன்னை இப்படி தேர்ட் பர்சனா தான் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. சோ மோசே தான் எழுதினார் என்பதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. என்கிட்ட கொஞ்சம் பழைய ஒரு கேஜேவி இருக்கும். இப்ப வர்ற கேஜேவி இல்ல, இது என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பழைய கேஜேவி. இது ஒரு குப்பை கூலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. உண்மையிலே நான் சொல்றேன். எங்களோட இருக்கிறவங்க சில பேர் சில மில்லுல வேலை பார்க்கறாங்க. அந்த மில்லுல அவங்க வேலை பார்க்கிற இடத்துல பெரிய பெரிய குடோன்கள்ல இந்த நிறைய புக்ஸ கொண்டு அப்படியே பழைய புக்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த குடோன்ல இருந்து ஒரு அம்மா, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு தாயார், ஐயா இது பாக்குறதுக்கு பைபிள் மாதிரி இருந்துச்சு, நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அதை கொண்டு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் சொன்னேன், ஆமாமா கொடுங்க, உண்மையிலேயே இது ஆண்டவருடைய வார்த்தை தான், நீங்க கொடுங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் இந்த பைபிளை வாங்கி நான் பத்திரமா இந்த பைபிளை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கேன். நீங்க இந்த பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ரொம்ப பழைய பைபிள். இது எப்ப பிரிண்ட் ஆச்சுன்றத பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆனா அநேகமா இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல எப்படி இருக்கு தெரியுங்களா? த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் மோசஸ் கால்ட் ஜெனிசிஸ், அப்படிதான் இதுல புக்கு தலைப்பே இருக்கு. இந்த பழைய கேஜேவியில் அப்படிதான் இருக்குது. த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் மோசஸ் கால்ட் ஜெனிசிஸ், த செகண்ட் புக் ஆஃப் மோசஸ் கால் எக்ஸோடஸ், அப்படிதான் இருக்கு எல்லாமே. இப்ப வர்ற பைபிள்ஸ்ல தான் அந்த பிரிண்டிங்க இந்த மாதிரி பிரச்சனையினால எடுத்துட்டாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல கேஜேவில மோசேயின் புத்தகம் என்றேதான் அது வந்தது. சோ பிப்ளிக்கலா நாமும் அதை நம்புறோம். மூணாவது, காலமும் அமைப்பும். ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும்போது அந்த புத்தகத்தின் சம்பவங்கள் நடந்த காலம், அதனுடைய டேட் செட்டிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க ஒரு சரியான தாற்பயத்தை ஒரு புக்குக்கு கொடுக்க முடியும். ஏன் இன்னைக்கு நிறைய ராங் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஊழியர்கள் மத்தியில அல்லது கிறிஸ்தவங்க மத்தியில அதிகமாயிருக்குன்னு சொன்னா, அவங்க வேதாகமத்தின் பின்னணியோடு வேதாகமத்தை அவர்கள் பார்ப்பதில்லை. சோ அதான் ரீசன் அது. சோ நீங்க இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கிற தலைப்பு என்ன? காலமும் அமைப்பும், டேட் அண்ட் செட்டிங். லேவியராகமம் ஒரு மாதத்தை மட்டும் பேசுகிறார். நோட்ஸ்ல பாருங்க, லேவியராகமம் ஒரு மாதத்தைன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? லேவியராகமத்தில் இருக்கிற எல்லா செய்திகளுமே ஒரு மாதத்தின் விஷயங்கள் தான் அங்கே இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்னது? ஒரு மாதம் ஒரு இடத்துல அவங்க தங்கி இருந்தாங்க. அவங்க தங்கி இருந்த இடத்துல கர்த்தர் மோசையை பார்த்து சொன்ன விஷயங்கள் எதுவோ அதை அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. சோ அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கிற விஷயங்கள் எதுவுமே பிரயாணம் நடந்ததோட சம்பந்தப்பட்டதே கிடையாது. அவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அங்கே 1 month. ஆனால் என்னாகமத்தில் ஏறத்தாழ 39 ஆண்டுகளை உள்ளடக்கி பேசுகிறார். இந்த ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்த 39 வருஷத்தின் சரித்திரத்தை என்னாகமத்தின் புத்தகம் சொல்லுகிறார். அதாவது கிமு 1444 இருந்து 140 வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டங்களை 1405 வரைக்கும் உள்ள காலகட்டங்களை உள்ள விஷயங்களை அது பேசுகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும். அப்ப என்னாகமம் தான் ஒரு பெரிய சரித்திரத்தை, இஸ்ரவேலருடைய வரலாற்றை பற்றி, வனாந்தரத்துல நடந்ததை பத்தி கையில வச்சிருக்கு. இது இஸ்ரவேலரின் சீனாய் மலையின் கடைசி 20 நாட்களின் செயல்பாடுகளில் இருந்து பதிவு செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க.
நமக்கு அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் வாங்கலேன். புறப்பட்டாங்க. அப்புறம் அவங்க செங்கடலுக்கு முன்னால வந்து நின்னாங்க. செங்கடல்ல ஆண்டவர் ரெண்டா பிளந்தாரு. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து வந்து சீனாய் மலையின் அடிவாரத்துல தங்கினாங்க. அப்ப மோசே மலையின் மேல ஏறி போய் கடவுளுடைய பிரமாணத்தை வாங்க போனாரு. சோ இது அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருந்து? சீனாய் மலையில அவங்க இருந்த நாட்கள்ல கடைசி 20 நாட்களில் இருந்து அந்த விஷயங்கள் ஆரம்பிக்கிறது. 1ஆம் அதிகாரம் 1 வசனம், 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது காதேஸ் பர்னேயாவை சுற்றி, அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்து சுத்தினாங்க? காதேஸ் பர்னேயா என்கிற இடத்தை சுத்தி கடைசியா 40வது வருஷத்துல மோவாப் என்கிற சமவெளி வரைக்கும் அவங்க அலைந்து திரிந்த ஆண்டுகளின் வரலாற்றை அது பதிவு செய்கிறது. பக்கத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறேன். சோ நீங்க வந்து தயவு செய்து அந்த ரெஃபரன்ஸ் நீங்க தான் படிக்கணும். நீங்க இந்த நோட்ஸை வந்து பார்த்துட்டு அந்த நோட்ஸை வந்து அப்படியே வச்சிடாதீங்க. நோட்ஸையும் பைபிளையும் நீங்க வந்து திரும்ப திரும்ப நீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. இஸ்ரவேலரின் கூடாரங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க போய் ஒரு கூடாரம் போடுறாங்கன்னா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சில சதுர மைல்கள் அவர்கள் முகாமிடும் நேரங்களில் எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டது. இவங்க போய் ஒரு இடத்துல கூடாரம் போட்டாங்கன்னா சில சதுர மைல் கணக்குல அந்த வந்து ஸ்கொயர் ஃபீட்ல வந்து அந்த 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 இது வந்து ஸ்கொயர் மைல்ஸ்ல வந்து அந்த கூடாரங்கள் ஆக்கிரமித்திருக்கும். 1ஆம் மற்றும் 26ஆம் அதிகாரங்களை கொண்டு, எண்ணாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது 2.5 மில்லியன் மக்கள் அந்த சமயத்தில் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்று சில வேத அறிஞர்கள் சொல்றாங்க. பைபிள் சொல்லல, சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 மில்லியன் மக்களாக அவர்கள் அந்த நாட்களில் பெருகி இருந்திருக்க வேண்டும் என்று அவர்களை சொல்லுகிறார்கள். கடவுள் அவர்களை அற்புதமாக நடத்தினார், அவர்களின் உடலை பாதுகாத்தார், மன்னாவை கொடுத்தார், உடுப்புகளை பாதுகாத்தார். நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், அவர்களுடைய வஸ்திரங்கள் பழசாய் போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சைகள் கூட தேயவில்லை, தேவையான தண்ணீரை கொடுத்தார், இறைச்சி கேட்ட போது இறைச்சியை கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல தலைவர்களை கர்த்தர் கொடுத்தார், அதற்கும் மேலாக தம்முடைய வல்லமையான வாக்குறுதிகளை ப்ராமிசஸ கடவுள் கொடுத்தார். சோ கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய நடத்துதல், கடவுளுடைய போஷிப்பு, கடவுள் கொடுத்த நல்ல தலைவர்கள், இது எல்லாமே இந்த 40 ஆண்டு காலம் ஒருவேளை அவங்க தண்டனையில அலைஞ்ச மாதிரி இருந்தா கூட கடவுள் அவர்களோடு இருந்தார் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அடுத்து இந்த புத்தகத்தினுடைய தீம் அண்ட் பர்பஸ், அதாவது கருப்பொருள் நோக்கம். கருப்பொருள் என்ன, நோக்கம் என்ன, தீம் அண்ட் பர்பஸ். ஒரு புக்கை நீங்க படிக்கும்போது நீங்க இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அந்த புக்கினுடைய ஹோல் புக்கினுடைய தீம் என்ன, பர்பஸ் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம சரியான விதத்துல சொல்ல முடியும். பரிசுத்தமான கடவுளிடத்தில் கொண்ட அவன் நம்பிக்கை கீழ்ப்படியாமையின் விளைவுகள் என்பதே எண்ணாகமத்தின் கருப்பொருள். இதனை எப்படி புரிஞ்சுக்கிறது? பரிசுத்தமான தேவனிடத்தில் அவர்களுக்கு அடிக்கடி ஏற்பட்ட அந்த அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கை எதனால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனுடைய விளைவுகள் தான். இப்படி புரிஞ்சுக்கலாம். அடிக்கடி அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால கடவுளிடத்தில் அவர்களுக்கு இருந்த அவநம்பிக்கைகளும் பெருகி கொண்டே இருந்தது. இதுதான் நீங்க என்னாகம புக்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கலாம். நம்ம லைஃப் வர்ற பாடம் என்ன? நான் என் வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் கடவுளுக்கு முன்னால நான் நம்பிக்கைக்குரியவனாக நானும் இருப்பேன், கடவுளை என் நம்பிக்கைக்குரிய தெய்வமாக என் வாழ்க்கையில் நான் வைத்திருப்பேன். இஸ்ரவேலரின் திட புத்தியற்ற, நீங்க என்னாகமத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரே புத்தி ஒழுக்கமா இல்ல, அடிக்கடி வேவரிங்கா இருந்தாங்க. திட புத்தியற்ற, விசுவாசமற்ற,
சூழ்நிலைகளின் நடுவிலும் கடவுள் அவர்களுக்கு உடன்படிக்கையின் உண்மையை வைத்தார். God kept his covenant love and faithfulness. இததான் நீங்க பார்க்கலாம். அவங்க ஒருவேளை வேவரிங்கா இருந்தாங்க, கடவுளை விட்டு விலகி போனாங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆனா கடவுள் தம்முடைய வாக்குறுதிகளையும் உடன்படிக்கையின் உண்மையையும் கடவுள் பாதுகாத்தார். அதே நேரம் அவர்களை அவர் ஒழுங்குபடுத்துதல் வேண்டி இருந்தது. சோ இதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டி இருந்தது? ஆண்டவர் அடிக்கடி அவங்கள ஒழுங்குபடுத்துறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? டிசிப்ளின் ஆக்ஷனை அவர் எடுக்க வேண்டியதா இருந்தது. இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை அடிக்கடி எடுத்தார்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவர்களை தேவன் கண்டித்தார், தண்டித்தார். அதான் இந்த டிசிப்ளின் ஆக்ஷன். கடவுள் அவங்க ஒழுக்கம் கெட்டு போன போதெல்லாம் அதற்கு அவர் நடவடிக்கைகளை எடுத்தார். என்னாகமம் கடவுள் தம் மக்களுக்கு காட்டின பொறுமை, பரிசுத்தம், நீதி, இரக்கம், அதே நேரம் தம் அரவணைப்பையும் இப்புத்தகம் விளக்கு நமக்கு சொல்லுகிறார். கடவுள் கிட்ட எப்பவுமே நீங்க ஒரு ஈக்குவாலிட்டிய நீங்க பார்க்கணும், சமநிலை தன்மையை நீங்க பார்க்கணும். கடவுளை ஒரு முனைக்கு நீங்க கொண்டு போக கூடாது. எப்பவுமே கடவுள் அன்புள்ளவர், அரவணைப்பார், ஆதரிப்பார், நம்மளை நேசிக்கிறார், இப்படியே சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த அரவணைப்பு, அன்பு, ஆதரவு, இதுக்குள்ள கோபம், கண்டிப்பு, தண்டனை, ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் அதற்குள் இருக்கிறது என்கிற அந்த சமநிலை தன்மைய, பேலன்சிங் லைஃப் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னாகமம் இஸ்ரவேலரின் அலைச்சல்களை சீனாயிலிருந்து மோவாப் வரை உள்ள சந்ததியின் சம்பவங்களை ஆய்வு செய்கிறார். எங்க ஆரம்பிக்கிறது? இஸ்ரவேலர்கள் அலைந்து திரிந்தது சீனாய் மலையில இருந்து மோவாப் சமவெளி வரைக்கும் உள்ள பகுதிகள். அந்த சம்பவங்களை தான் அது ஆராயுது. மோவாப் சமவெளிக்கு பிறகு என்ன நடந்துச்சு பைபிள்ல? மோவாப் சமவெளியில இருக்கும்போதுதான் கர்த்தர் மோசேயை தன்னிடமாய் அழைத்து கொண்டார். அங்க இருக்கும்போதுதான் யோசுவா அவர்களுக்கு புது லீடரா கொடுக்கப்பட்டாரு. அங்க இருந்த போதுதான் அவங்க தங்களை ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து புறப்பட்டுதான் கானானுக்குள்ள அவங்க போனாங்க. குறிப்பிட்ட சில சம்பவங்களை தெரிந்தெடுத்து கடவுளுடைய மீட்பின் திட்டத்தின் வளர்ச்சியை அது நமக்கு போதிக்கிறது. என்னாகமத்துல வர்ற சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கடவுள் பின்னால தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் நிறைவேற்றின ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி காலா காலங்களில் அன்றைக்கு வாழ்ந்த சந்ததியின் மக்களுக்கு அவர் உணர்த்தினார், அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது என்பதை நீங்க பைபிள்ல பார்க்கலாம். ஒரு புக்லையும் நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுங்களா? நம்ம படிக்கிற எல்லா பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலேயும் கிறிஸ்துவை நீங்கள் காண தவறி விடுவீர்களானால் உங்களுடைய படிப்பு அரைகுறையானதுதான். எல்லா புத்தகங்களிலும் கிறிஸ்து இருக்கிறார். உதாரணமா என்னாகமத்திலேயே கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். முதல் தலைமுறையினரின் பாவங்கள் இரண்டாம் தலைமுறையினரின் நினைவூட்டுதலாகவும் எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டுள்ளது. த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செய்த தப்பு, அதாவது கானான் தேசத்திலிருந்து எகிப்து நாட்டிலிருந்து கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டு வந்தவங்க, அவங்கதான் நிறைய தப்பு பண்ணாங்க. அவங்களுடைய பாவங்கள் செகண்ட் ஜெனரேஷன் பீப்புள், இரண்டாவது தலைமுறை மக்களுக்கு ஒரு எச்சரிப்பாக அமைந்ததை இந்த புத்தகம் சொல்லுகிறது. ஏன் அது எழுதப்பட்டது என்றால், அடுத்து வருகிற சந்ததிகள் அந்த தப்பை செய்யக்கூடாது. கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் முன் தேவனை உள்ளார்ந்தமாய் நம்ப வேண்டும். கடவுள் அதான் எதிர்பார்த்தார். தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால கடவுளை அவங்க நம்பணும், கடவுளை வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் கொண்டு போக வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, 4 வகையான பாவங்கள் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல நடக்கும்போது செய்தாங்க அப்படின்றத
பவுல் பின்னால சொல்ற, புதிய ஏற்பாட்டுல தானே பவுல் கொரிந்தியரை எழுதினாரு. நீங்க இந்த 10வது வசனத்துக்கு பிறகு பாருங்க, இதெல்லாம் இந்த 4 பாவத்தை அவர் சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போகும்போது விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, அப்புறம் கடவுளை அவங்க சோதிச்சாங்க, அப்புறம் கடவுளுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. இத சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டுள்ளது. சோ பின்வருகிற சந்ததியார் இதே தவற செய்யக்கூடாது அப்படின்றதுதான் கடவுள் இத முதல்லயே எழுதி வச்சார். இப்ப என்னாகமத்துல இருக்கிற திறவுகோல் என்ன? கீஸ் டு நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் என்கிற இந்த புத்தகத்துக்கு உள்ள கீஸ் என்ன? முதல் என்னது? கீவேர்டு. இந்த ஹோல் புக்குக்கும் நீங்க ஒரு கீவேர்டை எடுத்தீங்கன்னா, ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்க என்ன பண்ண நிறைய அலைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? வாண்டரிங்ஸ், அலைச்சல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை அதுக்கு நம்ம கொடுக்கலாம். கீ வேர்சஸ் என்ன? இந்த புக்ல கீ வேர்சஸ் என்ன? எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23, 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். இது ரெண்டும் தான் கீ வேர்சஸா நீங்க எடுக்கலாம். இது ரெண்டும் என்ன சொல்லுது? எண்ணாகமம் 14வது அதிகாரம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கடவுளுடைய கானான் தேசத்திற்கான வாக்கு தத்தத்தை நம்பாமல் கடவுளை பரீட்சை பார்த்த மக்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று கடவுள் சொன்ன அறிக்கையை அது பதிவு செய்கிறது. நான் திரும்ப சொல்றேன், 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பாம என்ன அவிசுவாசமா நீங்க நினைச்சு என்ன நீங்க பரீட்சை பார்த்ததுனால இப்படி பரீட்சை பார்த்தவர்கள் யாருமே கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுதான் அங்க இருக்கு. 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்க 2 பேர் கூட கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்ன ரீசன் சொல்றாரு அதுக்கு? நீங்களும் சில நேரத்துல இந்த ஜனங்களால டென்ஷன் ஆகி என்ன மகிமைப்படுத்தாம என்ன நீங்க அவிசுவாசமா நினைச்சதுனால உங்களுக்கும் அது இல்லைன்னு சொல்லிட்டார். சோ 2 பேர் அங்கே கானானுக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை இழந்ததை பற்றி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஒன்று, பரீட்சை பார்த்த அவிசுவாசமான மக்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று கூறினார். அடுத்து, அவர்களை வழிநடத்தின தலைவர்களும் கூட சில நேரங்களில் அவர்கள் செய்த ஒரு சில தடுமாற்றங்களின் நிமித்தம் கடவுள் அவர்களையும் அனுமதிக்கவில்லை. மெயின் லீடர்ஸ் பாருங்க, மிரியாம் அதுல போகல, ஆரோன் அதுல போகல, மோசே அதுல போகல. இந்த வந்த குரூப்ல யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் என்டர் ஆனாங்க. முக்கிய அதிகாரம் இதுக்கு என்ன அதிகாரம்? கீ சாப்டர் 14th சாப்டர். 14th சாப்டர்ல தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமா முறுமுறுத்து இந்த மாதிரி வனாந்திரத்துல அலையிற தண்டனைய கடவுள்கிட்ட இருந்து வாங்கி கட்டினாங்க. நீங்க வேணா அந்த அதிகாரத்தை அப்புறமா உட்கார்ந்து படிங்க. இப்போ லேவியர் ஆகமத்துக்கும் எண்ணாகமத்துக்கும் ஒரு கம்பாரிசன் நீங்க கொடுத்தீங்கன்னா, இது ரெண்டும் நமக்கு, இந்த புக் ரெண்டும் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு பாருங்க. முதல்ல ஆதி ஆகமத்திலிருந்து வருவோம். ஆதி ஆகமம் என்ன சொல்லுகிறது? கடவுள் தம் மக்களை தெரிந்தெடுத்தார். ஆதி ஆகமத்துல நீங்க மெயினான லெசன் என்ன தெரியுங்களா? கடவுள் தனக்கென்று ஒரு மக்கள் கூட்டத்தை தெரிந்தெடுத்தார். யார் மூலமா? ஆபிரகாம் மூலமா. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டது 11ஆம் அதிகாரத்தின் இறுதியில 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். சோ அங்கிருந்துதான் யூதர்கள் என்கிற இனம் தோன்றினார்கள். சோ கடவுள் தம் மக்களை தெரிந்தெடுத்தார். யாத்ராகமத்துல என்ன படிக்கிறோம்? இப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் ஒரு காலகட்டத்துல போய் எகிப்துல அடிமைகளா மாறினாங்க. அந்த அடிமைகளை கடவுள் மீட்டெடுத்தார். அடுத்து லேவியர் ஆகமத்துல நீங்க என்ன படிக்கிறீங்க? அவர்களை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கான கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இப்ப எண்ணாகமத்துல நீங்க என்ன படிச்சீங்க? தேவன் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்துல எப்படி தேவன் அவர்களை வழி நடத்தினார். இதுவரைக்கும் நீங்க இந்த ஸ்டெப்ஸை தான் நீங்க பார்க்கலாம்.
லேவியராகமம் எந்த இடத்துல விடுதோ அந்த இடத்துல இருந்து எண்ணாகமம் தொடங்குகிறது. சோ எண்ணாகமம் என்ன செய்கிறது? அவர்களுடைய நடத்தையை அது விவரிக்கிறது. அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்றதை விவரிக்கிறது. இப்ப நீங்க டைரக்டா அந்த 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 டேபிள் அந்த இது அட்டவணைக்குள்ள நீங்க போங்க. என்ன வாசிக்கிறோம் நம்ம? லேவியராகமம் எண்ணாகமம் என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த கூடாரம், அதாவது ஆசரிப்பு கூடாரம். லேவியராகமத்துல மெயின் கான்செப்ட் என்ன? பரிசுத்தமான ஆசரிப்பு கூடாரம். ஆனா இங்க என்ன மெயின் கான்செப்ட் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். லேவியராகமத்தின் முக்கிய தலைப்பு என்ன? பரிசுத்தம். இங்க என்னது? புனித பயணம். புனித பயணம்னா கடவுள் அழைத்த அழைப்பிலே அவர்கள் போனார்கள். புனித பயணங்கிற வார்த்தையை நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு மற்ற மற்ற மதத்தின் மக்கள் புனிதமான இடத்துக்கு போறாங்களா, அதை நீங்க நினைக்க கூடாது. கடவுள் அவர்கள் அழைத்த பயணத்தை மேற்கொண்டார். லேவியராகமத்துல கடவுள் அவர்களை ஐக்கியத்திற்கு அழைத்தார். ஆனால் எண்ணாகமத்துல அந்த ஐக்கியத்திற்கு அவர்கள் உண்மையற்றவர்களாய் இருந்ததை நீங்கள் கவனிக்கலாம். லேவியராகமத்துல ஆராதனைக்கான சட்ட அமைப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா எண்ணாகமத்துல நிறைய சம்பவங்கள் நடக்கிறத நீங்க பார்க்கணும். லேவியராகமத்துல சடங்கு ரீதியானது, அது செர்மானியல் ஓரியன்ட், நிறைய ரிச்சுவல்ஸ் அங்க சொல்லப்படுகிறது. ஆனா இங்க ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்ட், நிறைய சரித்திர ரீதியான விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. சோ லேவியராகமத்துக்கும் எண்ணாகமத்துக்கும் உள்ள ஒப்பாய்வு இதுதான். அடுத்து இந்த புக்கை நீங்க எப்படி பிரிக்கலாம்? 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது 1 அதிகாரத்திலிருந்து 1வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் ஒரு ஒரு பிரிவு. 10வது வசன அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 25ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் 2வது பிரிவு. 3வது பிரிவு 26ஆம் அதிகாரத்திலிருந்து 36வது அதிகாரம் வரைக்கும். திருப்பி நான் சொல்றேன், கீழே போட்டிருக்கோம் பாருங்க, இந்த அந்த பக்கத்துல கடைசியில கீழே பாருங்க, ஓல்ட் ஜெனரேஷன் எண்ணாகமம் 1:1 இருந்து 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் அல்லது 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு ஒரு பிரிவு. 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பிரிவு. 26ல இருந்து 36 வரைக்கும் 3வது பிரிவு. ஓல்ட் ஜெனரேஷன், டிராஜிக் டிரான்சிஷன், அப்புறம் நியூ ஜெனரேஷன் என்கிற அந்த பிரிவுகளை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். இப்போ இதற்கான விளக்கங்கள் தான் மேல சொல்லப்பட்டிருக்கிற. இந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறத தான் அதுக்கு மேல நான் சொல்லி இருக்கிறேன். இந்த முதல் 10 அதிகாரங்கள்ல நீங்க என்ன படிச்சுக்கலாம், அடுத்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க என்ன படிச்சுக்கலாம், அப்புறம் 26ல இருந்து 36 வரைக்கும் நீங்க என்ன படிச்சுக்கலாம், இதைத்தான் நீங்க அங்க படிக்கலாம். சோ இது நீங்களாகவே படிப்பதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி. கட்டாயம் நீங்க இதோட நோட்ஸை மடிச்சு ஓரமா வச்சிடக்கூடாது. நீங்க அந்த பிரிவுகளுக்குள்ள போய் அங்கே வருகிற பிரதானமான விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். சோ இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு 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 ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ நீங்க இதை கட்டாயம் நீங்க படிக்கணும். சோ இதை நீங்க தயவு செய்து உட்கார்ந்து படிங்க. இதுல உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னை கேட்கலாம். நான் அதை உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதோடு கூட நமக்கு எண்ணாகமத்தின் புத்தகம் நிறைவடைகிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தா நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த கிளாஸை நம்ம நிறைவு செய்யலாம். பாஸ்டர், இது ஒரு மாசத்தோட நடந்த நிகழ்வுன்னு தானே சொன்னீங்க பாஸ்டர் இதுல. சோ அப்புறம் லேவியராகமம். அது லேவியராகமமா? ஓகே, லேவியராகமம். ஓகே. லேவியராகமம். அப்ப நான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே பாஸ்டர்.